லேப் டெக்னீஷியன்னா ஈஸி ஜாப்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பட் ரியாலிட்டி ரொம்பவே டிஃப்ரெண்ட்ங்க. ஒரு சாம்பிள் வந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுறது, லேபிள் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறதுன்னு இப்படி நிறைய இருக்குங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட பேஷண்ட்டோட லைஃபே அஃபெக்ட் பண்ணுங்க. எமர்ஜென்சி சாம்பிள் வரும், லஞ்ச் டைம் ஸ்கிப் ஆகும், நைட் ஷிஃப்ட் காமன், டைம் இல்லை, ப்ரெஷர் ரொம்பவே அதிகங்க. லேட் ரிசல்ட் நான் ப்ளேம் பண்ணுறது லேப் டெக்னீஷியனை தான். ஆனால் கரெக்ட் ரிசல்ட் இருந்தால் யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. பிளட், யூரின், ஸ்பூட்டம் இது எல்லாமே பயோஹசார்ட். நீடில் இன்ஜுரி நடக்கும். நெக்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் டெய்லி. படிப்பு இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஆனால் ரெஸ்பெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கே. கரெக்டான ரிப்போர்ட் லேட்டாக வரலாம், ஆனால் ராங் ரிப்போர்ட் சீக்கிரம் வரவே கூடாது. பேஷண்ட்ஸ் டாக்டரை பார்க்குறாங்க, ஆனால் டாக்டர் எடுக்கிற டெசிஷன் பேஸ்ட் லேப் ரிப்போர்ட்டில் தாங்க இருக்குது. சைலண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் லேப் டெக்னீஷியன் தாங்க ஹெல்த் கேரோட பேக் போனே.